பதவி ஆசைக்காக கொள்கையை மறந்து கூட்டணிகளுடன் இணைந்து பிரதமராக பதவியேற்றிருக்கிறார் நரேந்திர மோடி என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி விமர்சித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் பங்குச்சந்தை முறைகேடு தொடர்பாக வழக்கு தொடர்வேன் என்றும் தெரிவித்தார். முதல்ல இதை பண்ணியிருக்கவே கூடாது. எதிர்கட்சியா கொஞ்ச நாளுக்காக உட்காந்துருந்து அந்த மிச்சம் இருக்கிற காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து அவளை அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இருந்திருக்க முடியாது. அதனால இது இவருக்கு என்ன இந்த பதவியோட ஆசைன்னு எனக்கு தெரியல. கடைசியில் யாரெல்லாம் அவர் கொண்டு வந்திருக்காரோ அவளை ஜால்ரா போடுற ஆளுகள் தான் ஜாஸ்தி மினிஸ்டர் ஆக்கியிருக்கிறார்கள். எனக்கு தெரியும் தோத்து போறான்னு. நான் முதலே சொன்னது நான் தான் கரெக்டாக சொன்னேன். 228 வருமோ இவாள்லாம் 400 300 இது மாதிரி சொல்லியிருந்தார்கள். இப்போ ரெண்டு கட்சியோட சேர்த்து அவர் மெஜாரிட்டி போட்டு உட்காந்துட்டார். என்னோட அபிப்பிராயம் இது மாதிரி கவர்மெண்ட் எப்பயும் நிற்காது. நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷம் மார்ச்குள்ள புது தேர்தல் வருவோம்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு பேர் வந்திருக்காளே அவளே போயிடுவா திருப்பி. இந்த அப்போ நம்ம மேல குற்றம் போடுவார்கள். இவெல்லாம் எதுக்கா பண்ணியிருக்கா, அது எங்களுக்கு தாங்க முடியல. அதுக்கு இப்ப நீங்க பிஜேபியில இருந்தாலும் சார் கண்டினியூஸா மோடியை கிரிட்டிசைஸ் பண்றதுல ரொம்ப முக்கியமா அதுக்கான ரீசன் என்ன சார்? ஏன் மோடியை உங்களுக்கு பிடிக்கலையா, இல்ல அவருடைய நடவடிக்கைகள் பிடிக்கலையா? தனிப்பட்ட காரணங்களா இல்ல அவருடைய செயல்பாடுகளா? அவர் பிடிக்கல பிடிச்சது அது பிரச்சனையே கிடையாது. கொள்கை தவறுன்னா நான் எதிர் பண்ணுவேன். வாஜ்பாய்க்கும் நான் எதிர் பண்ணேன். அதனால எல்லாருக்கும் தெரியும் எந்த கொள்கைக்கா நான் வந்தேனோ. பிஜேபியில் ஜனசங்லேருந்து காலத்துலேருந்து நான் இருக்கேன் அந்த கூட்டத்தோட. அதில் இந்துத்துவக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம், அதுக்காக வந்தேன். எலெக்ஷன்ஸ்க்கு முடிவுகளுக்கு பிறகு நீங்க அந்த ஒரு ராகுல் காந்தி கூட அந்த ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஒரு ரிவீல் பண்ணாரு. நீங்களும் கூட சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே என்னென்னதான் நடந்துச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன நடந்துச்சு? இப்போ அதுக்கு பேசுறதுக்கு அவசியம் இல்லை. நான் இந்த வர 4-5 மாசத்துக்குள்ள கட்டாயமா கோர்ட்ல கேஸ். லாஸ்டா ஒரு கொஸ்டின் சார். இப்ப தொடர்ச்சியா பிஜேபியை கிரிட்டிசைஸ் பண்றீங்க, மோடியை கிரிட்டிசைஸ் பண்றீங்க, ஆனாலும் ஸ்டில் நீங்க பிஜேபியில இருக்கீங்க. அதுக்கான ரீசன் என்ன? நான் பிஜேபியை கிரிட்டிசைஸ் பண்ணலையே. நான் பிஜேபியில இவ கொள்கையை கொண்டு வந்தது அதை நான் கிரிட்டிசைஸ் பண்றேன். ஆனா நான் முன்னி அப்படித்தானே வந்திருக்கேன். நான் ஜனசங்ல முதல்ல அரசியல்ல வந்தேன். அதுக்கப்புறம் ஜனதா பார்ட்டியில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வைக்கணும், அதில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பிஜேபியில் வந்தேன். இதுதான். ஸோ நான் பிஜேபியில் தான் இருக்கேன், இருக்க போகிறேன். ஏன்னா கொள்கை பிஜேபியோடு தான் எனக்கு அனுகூலமாக இருக்கும். மிக்க நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் டெல்லியிலிருந்து ஸ்டாலின்.